உலகில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து ஜீவராசிகளும் எல்லா நலமும் வளமும் பெற மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். ஏகாதேசியோட தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதேசி என்றால் 11ஆம் நாள் என பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் உறுப்புகளான காதின் மூலம் ஒளியும், தோல் மூலம் தொடு உணர்வும், கண்கள் மூலம் காட்சிகளும், நாக்கின் மூலம் சுவையும், மூக்கின் மூலம் நறுமணம் என்னும் 5 உணர்வுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 உணர்வுகளை தரும் இந்த 5 உறுப்புகளையுமே ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் வாக்கு, கைகள், கால்கள், உடற்கழிவுகள், வெளியே தள்ளும் உறுப்புகள், குதம் மற்றும் சிறுநீர் குழாய் மற்றும் பிறப்பு உறுப்புகள் ஆகிய 5ம் செயற்கருவியாக இருக்கின்றன. இவற்றை கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1 ஆகிய 11 மனத்தை சேர்த்து, அதாவது நம்மளோட மனசை சேர்த்து 11ஐயும் ஒழுங்குபடுத்தி திருமாலை நினைத்து வழிபடுவதே ஏகாதேசி விரதத்தோட தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய நாளில் திருமாலை நினைத்து விரதம் இருந்தாங்கன்னா வீடு பேறு என்னும் முக்தி நிலையை அடையலாம் அப்படின்றது ஏகாதேசியோட வழிபாடு உணர்த்துகிறது. இதுதான் அதோட தத்துவம் கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெருமாளை தரிசனா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதேசி ஆகும். பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதேசி விழா பகல் 10 10 நிகழ்ச்சியோடு கொண்டாடப்படும்னு சொல்லுவாங்க. 10 முதல் நாள் பரமபத வாசல் திறக்கப்படும். கலியுகத்தில் நம்மாழ்வாருக்கு முன்பு வைகுண்ட செல்வோர் யாரும் இல்லாததால் அதன் வாசல் மூடப்பட்டிருந்திருக்கு. நம்மாழ்வார் முக்தி அடைந்து அன்று திறக்கப்படுது. அப்போது நம்மாழ்வார் பெருமாளை எனக்கு மட்டும் வைகுண்ட வாசல் திறந்தால் போதாது, உங்கள் மீது பக்தி இருக்க எல்லாருக்குமே வைகுண்டம் செல்ல வேண்டி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அதன் பின் மார்கழியில் ஏகாதேசி விரதம் இருந்து என்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி பெறுவாங்க அப்படின்னு சாமி அருள் புரிஞ்சுக்காரு. அன்னைக்கு தான், அதனால தான் கோயிலில் சொர்க்கவாசல் பூஜை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.